மத்திய தரைக்கடலுக்கு மேலே பறக்கும் அமெரிக்க போர் விமானங்கள். அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு பறந்த MK-84 குண்டுகள். லெபனானின் மலை உச்சியில் பதுங்கும் இஸ்ரேல் வெளியான தகவல். ஆயிரக்கணக்கில் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிய ட்ரம்ப். தென்கொரியாவில் தடை செய்யப்பட்ட டீப்சீக் செயலி அரசு அதிரடி உத்தரவு. இந்தியா புறக்கணிப்பு. பாகிஸ்தானில் பறந்த 7 நாடுகளின் கொடி. அமெரிக்காவில் ஏற்பட்ட புயல் 39,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு. விமான இயக்கங்களை கண்காணிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற பிளைட் ரேடாரின் தரவுகளின்படி அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த 6 ராணுவ விமானங்களை கொண்டு ஒரு விமானப்படை மத்திய தரைக்கடலுக்கு மேலே பறந்து வருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த படைப்பிரிவில் 2 போயிங் P-52 ஸ்டார்டோபோர்டஸ் மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களும் 4 போயிங் KC-135 ஸ்டார்டோ டேங்கர் விமானங்களும் உள்ளன. அவை நடுவானில் போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமானம் இன்று இங்கிலாந்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான ராயல் ஏர்போர்ஸ் மில்டன்கான் தளத்திலிருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விமானத்தின் விமான பாதை தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவிற்கு அருகிலுள்ள மத்திய தரைக்கடலுக்கு மேலே பறப்பதை காட்டுவதாகவும் மத்திய கிழக்கு நோக்கி செல்லும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வழங்கிய MK-84 குண்டுகள் இஸ்ரேலை சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ள வெடிகுண்டுகள் கிடைத்துள்ள நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். மேலும் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா காசாவை அபிவிருத்தி செய்யும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை பாலஸ்தீனியர்களும் அமெரிக்காவின் சகாக்களும் மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்துள்ள போதிலும் வேறுவிதமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இது உகந்த திட்டம் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது இன சுத்திகரிப்பிற்கு ஒப்பானது என தெரிவிக்கப்படுவதை இஸ்ரேலிய பிரதமர் நிராகரித்துள்ளார். மேலும் காசா குறித்து நானும் ட்ரம்பும் பொதுவான மூலோபாயம் ஒன்றை கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டமே சரியானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையிலான மிக மோசமான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து போர் நிறுத்தத்திற்கு பிறகு வார இறுதியில் தெற்கு லெபனான் கிராமத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய கார் மோதியதில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி காரில் இருந்தவர்கள் ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தாக்குதலை நடத்துவதன் மூலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என்று இஸ்ரேல் நம்புகின்றது. இது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை தெற்கு லெபனானுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை. எனவே உண்மையில் முன்வரிசையில் எதுவும் இல்லை. பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களை இஸ்ரேலிய படைகள் விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் லெபனான் அதிகாரிகளிடமிருந்து நாம் கேள்விப்படுவது என்னவென்றால் இஸ்ரேல் சில கிராமங்களில் இருந்து பின்வாங்கும். ஆனால் லெபனானுக்குள் சில மீட்டர் தொலைவில் உள்ள மலை உச்சிகளில் மூலோபாய இடங்களில் இருக்கும் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இது நடந்து வரும் மோதலாகும் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அரசு செலவுகளை குறைப்பதற்கும் புதிதாக DOGE என்னும் அரசு செயல்திறன் மேம்பாட்டு துறையை ட்ரம்ப் உருவாக்கினார். இந்த நிலையில் குறித்த இந்த துறையின் தலைவராக உலகில் மிகப்பெரிய பணக்காரரான டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். மேலும் அரசு மேற்கொள்ளும் செலவுகளை குறைத்தாலே அரசின் செயல்திறன் அதிகரிக்கும் நோக்கத்தில் இந்த துறை செயல்பட்டு வருகின்றது. அதன்படி அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிக அளவில் குறைக்க பணி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் குறிப்பாக உள்துறை எரிசக்தி, விவசாயம், சுகாதாரம், மனித சேவைகள் ஆகிய துறைகளில் தான் பணி நீக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிசக்தி துறையில் 2000 பேர் வரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க உள்துறையில் தான் அதிக அளவில் பணி நீக்கங்கள் நடந்துள்ளன. சுமார் 2300 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்தில் 325 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஆவணங்களின்றி தங்கியிருந்தவர்களை அதிகாரிகள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் முதல் கட்டமாக 104 இந்தியர்கள் இந்த மாத முதல் வாரத்திலும் 116 இந்தியர்கள் நேற்று முன்தினமும் அமெரிக்க போர் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர். 3ஆம் கட்டமாக 112 பேருடன் புறப்பட்டு அமெரிக்க ராணுவ விமானம் நேற்றிரவு 10 மணிக்கு அமிர்தசரஸ் அடைந்த நிலையில் 2வதாக இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு 116 பேரில்
38 வயதான மன்தீப் சிங் ஒருவர் தனது ஆபத்தான அமெரிக்க டாங்கி ரோட் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் 13 நாட்களுக்கு 12 கால்வாய்களை உள்ளடக்கிய கடினமும் ஆபத்து நிறைந்த பாதையில் நாங்கள் சென்றோம். முதலைகள், பாம்புகள் என அனைத்தையும் நாங்கள் கடந்து சென்றோம். பாம்பு உள்ளிட்ட ஆபத்தான ஊர்வன ஜந்துகளை சமாளிக்க குச்சிகள் வழங்கப்பட்டன. சரியான உணவு என்பது குறித்து சிந்திக்கவே முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அறிவுக்காட்டில் வேக வைத்த ரொட்டிகள் மற்றும் சில நேரங்களில் நூடில்ஸ் சாப்பிட்டோம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரமும் பயணம் செய்தோம். பனாமாவை கடந்த பிறகு எங்கள் குழு கோஸ்டாரிக்காவில் உள்ளூர் ஏஜென்சியை தொடர்பு கொண்டு பின்னர் ஹோண்டுராஸுக்கு எங்கள் பயணத்தை தொடங்கியது. அங்கு எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் அரிசி சாப்பாடு கிடைத்தது. நாங்கள் டிஜுவானாவை அடைந்த போது சீக்கியனான என் தாடி வலுக்கட்டாயமாக வெட்டப்பட்டது. ஜனவரி 27ஆம் தேதி காலை அமெரிக்காவிற்குள் பதுங்கி செல்லும் எல்லை வழியாக கடந்து சென்ற போது அமெரிக்க எல்லை காவல்துறையினரால் நாங்கள் கைது செய்யப்பட்டோம். நாங்கள் நாடு கடத்தப்படுவோம் என்று அதிகாரிகள் எங்களிடம் கூறினர். நாங்கள் திரும்பி அனுப்பப்படுவதற்கு முன்பு சில நாட்கள் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டோம். அதன்பின் இந்தியாவிற்கு திரும்பி அனுப்பப்பட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். டீப்சீக்கை டவுன்லோட் செய்ய தென்கொரியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் டீப்சீக் செயலி பயனர் தரவுகளை கையாள்வது தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் வரை இந்த செயலியை டவுன்லோட் செய்ய முடியாது என தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் டீப்சீக்கின் R1 சாட்பட் அதன் அசாத்திய செயல்திறன் காரணமாக உலகளவில் அதிக பயனர்களை மிக குறுகிய காலகட்டத்தில் ஈட்டியதோடு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினரையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. எனினும் டீப்சீக் பயனர் தரவுகளை சேமிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் இந்த சேவைக்கு எதிர்ப்பு குரல் வலுத்தது. மேலும் பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. டீப்சீக் அதன் பயனர் தரவுகளை எப்படி கையாளுகிறது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வரை இதனை பதிவிறக்கம் செய்ய முடியாது என சியோல் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து பதிலளித்த சீன AI நிறுவனமான டீப்சீக் உள்நாட்டு தனியுரிமை சட்டங்கள் குறைந்தளவில் தான் பரிசீலனை செய்யப்பட்டன என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது என்று தரவு பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஈக்வடாரில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு புதிய தவளை இனத்திற்கு பிரபல ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சான் பிரான்சிஸ்கோ கொய்டோ பல்கலைக்கழகம், ஈக்வடாரின் தேசிய பயிலுறு நிறுவனம் மற்றும் ஈக்வடார் கத்தோலிக்க பல்கலைக்கழகம் ஆகியவற்றை சேர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் 7 புதிய இனங்களை கண்டறிந்துள்ளனர். அதில் ஒன்றுக்குத்தான் தற்போது நடிகரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புதிதாக கண்டறியப்பட்ட இந்த தவளை இனம் ஈக்வடாரின் எல்லோரோ மாகாணத்தில் மேற்கு பகுதியில் உள்ள மலைப்பாங்கான வனப்பகுதியில் காணப்படுகின்றது. குறித்த தவளையானது கடல் மட்டத்திலிருந்து 1300 தொடக்கம் 1700 மீட்டர் உயரத்தில் வாழ்கின்றது என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். டைட்டானிக் படத்தின் மூலம் உலக புகழ் பெற்ற ஆஸ்கார் நாயகனும் ஹாலிவுட்டின் முன்னணி நடிகராக வலம் வருபவருமான லியோனார்டோ டிகாப்ரியோ சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1998ஆம் ஆண்டு அவர் அறக்கட்டளையை நிறுவினார். ஈக்வடாரின் ஜசூனி தேசிய பூங்காவில் எண்ணெய் தோண்டும் திட்டத்தை நிறுத்த இவரது அறக்கட்டளை குரல் கொடுத்தது. எனவே அவரது முயற்சிகளை கௌரவிக்கும் வகையில் தவளைக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ICC சாம்பியன்ஸ் டிராபிக் தொடர் 19ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்ற நிலையில் இந்திய அணி முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை வருகின்ற 20ஆம் தேதி சந்திக்கின்றது. மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தானில் உள்ள கராச்சி மைதானத்தில் 7 நாடுகளின் கொடி மட்டும்தான் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இதில் இந்தியாவின் தேசிய கொடி இல்லை. இது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதற்கு விளக்கமளித்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகி, பாகிஸ்தானில் வந்து விளையாடும் நாடுகளின் கொடிகள் மட்டும்தான் பறக்க விடப்பட்டிருப்பதாகவும் இந்தியா தங்களது நாட்டுக்கு வரவில்லை என்பதால் தான் இந்திய நாட்டின் தேசிய கொடியை தாங்கள் வைக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே பாகிஸ்தான் என்ற பெயரை தங்களது ஜெர்சியில் போட மாட்டோம் என இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானும் இந்தியாவின் தேசிய கொடியை புறக்கணித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 39,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பல முக்கிய சாலைகள் வெள்ள நீரால் மூழ்கியுள்ளதாகவும் 39,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை இன்னும் மோசமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் கெண்டக்கி மாநில கவர்னர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புயல் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் சில பகுதிகளில் மின்தடை ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.